ஹாய். எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனை என்னென்னா இது ஹேர் க்ரே கேர் வர்றது, அதுவும் சின்ன யங் ஏஜ்லேயே ஹேர் க்ரே ஆகிறது நமக்கு ரொம்பவே பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எதனால் வருது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னு எல்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹெராடிட்டி, நம்மளோட பாரம்பரியமாக இருக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் யங் ஏஜ்லேயே வரலாம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதில் கெமிக்கல் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்குன்னா நமக்கு வரலாம். அதுக்கப்புறமா இது ஹேரில் கலரிங் பண்ணுவாங்க, அது சிலருக்கு செட் ஆகாமல் வரலாம். அதுக்கப்புறமா இது நம்மளோட பாடியில் ஏதாச்சும் ஒரு விட்டமின் டிஃபால்ட் இருந்தாலும் நமக்கு யங் ஏஜில் நமக்கு இது வரலாம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு 20 ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் ஒரு அட்மாஸ்பியரில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வேற ஒரு அட்மாஸ்பியருக்கு சேஞ்ச் ஆகிருப்பீங்க. ஸோ அதனாலேயும் கூட உங்களுக்கு அந்த ஹேர் க்ரே கலர் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஜென்ரேஷன் வைஸ் வருதுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வேணால் மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம், அவ்வளோதான். இப்போது விட்டமின் வருதுன்னா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி நமக்கு இது பண்ணலாம். இல்லாமல் வாட்டர் பிரச்சனை, அட்மாஸ்பியர் பிரச்சனைனால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி போக மட்டும்தான் முடியும். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப் பண்ணுன்னா, டெய்லி ஒரு நெல்லிக்காய் டெய்லி ஒன்று நம்ம ஜஸ்ட்டு சும்மா கடித்து சாப்பிட்டா நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஹேர் க்ரோத்துக்கும் அந்த க்ரே ஹேர் வர்றதுக்கும் ரொம்பவே நல்லது அது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட மெயின் இது என்னென்னா, நீங்கள் ஒரு எண்ணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. ஐயோ எண்ணம் தானே அப்படின்னு சொல்லி அதை ப்ளக் பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஒன்று வரதுக்கு ஈஸியாக வந்துடும். அப்போ அது வராமல் இருக்கிறது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதோட சொல்யூஷனை பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு க்ரே கேர் வந்துச்சு, அதை எனக்கு மேனேஜ் பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்களும், இல்லை இனிமேல் எனக்கு க்ரே கேர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு வீட்லேயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. ரொம்ப எஃபெக்டிவ். நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு 2 month ஒன்ஸ், அட்லீஸ்ட் 2 month ஒன்ஸாவது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலும் இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். க்ரே ஹேருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் சொல்லி பாருங்கள். இதான் கற்பூரவள்ளி லீஃப்னு சொல்லுவோம். இதை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரிஞ்சீரகம், அந்த டீஸ்பூனுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து ரெண்டும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் கரிஞ்சீரகம், இன்னும் ஒரு கைப்பிடி கற்பூரவள்ளி லீஃப் போட்டுட்டு அதை 250 ml தண்ணி, ஒரு கப் ஃபுல்லும் தண்ணி வச்சு அதை அரை கப் ஆகுறது வரை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு அது அரை கப் ஆகி அது நல்லா சூடாறினா தான் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறது கரெக்ட் கன்சிஸ்ட் ஆகும். அப்போ அது நல்லா அரை கப் வரது வரை நல்லா கொதிக்க விட்டு சூடாக வைங்க. அதுக்கப்புறமா 2 tablespoon ஹென்னா பவுடர். இது நான் ஷாப்பில் வாங்கினது, நீங்கள் வீட்டில் எடுத்தாலும் ஓகே. நான் இது 2 tablespoon எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது ஒரு பேக்கெட், இது 5 tablespoon கணக்கு இண்டிகோ லீஃப் பவுடர், நீலாம்பரி பவுடர் எடுத்திருக்கேன். அப்போ 2 tablespoon ஹென்னா பவுடர் ப்ளஸ் 5 tablespoon இண்டிகோ லீஃப் பவுடர். இதை எடுத்து இதெல்லாம் போட்டு ஒரு இரும்பு கண்டெய்னரில், இரும்பு பாத்திரத்தில் என்னென்னா நம்ம நார்மல் பாத்திரத்தை விட இரும்பில் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு. அப்போ அது ரெண்டையும் இரும்பு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்க அந்த அதுவும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டை ஒன்றும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி ஓவர் நைட் ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கும்போது இந்த ஒரு கன்சிஸ்டில் வரும். இதெல்லாம் நமக்கு தலைக்கு தேய்க்கிற கரெக்ட் கன்சிஸ்ட். இதை நீங்கள் ஸ்கேல்ப்ல இருந்து ரூட் வரைக்கும் ஃபுல்லும் அப்ளை பண்ணி மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலமாக தான் நான் என் ஹேரில் அப்ளை பண்ணேன். உங்களுக்கு அதுவும் ஒரு அயன் கண்டென்ட், ஒரு இரும்பு பாத்திரத்தில், அது கொஞ்சம் கூட நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இரும்பு பாத்திரம் இல்லைன்னா நார்மல் இதில் வச்சாலும் போதும். அது நீங்கள் பார்ட்டிஷன் ஒவ்வொரு லேயராக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஃபுல் இது பண்ணி அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ரெமெடி யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இப்போது ஹேரில் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 6 to 8 months வரை ஆகலை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான எஃபெக்ட் போயிடும், அந்த ஹேரோட டெக்ஸ்டரே மாறிடும். ஸோ அவங்க யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோல்டு வருது, எனக்கு தலையில் நிறைய நேரம் இருக்கும்போது எனக்கு ஜலதோஷம் அந்த மாதிரியெல்லாம், ஸ்னீசிங் அந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அவங்க முடியில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அந்த நம்ம ரூட்டில் படாமல் முடியில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 1 ஹவர் வேண்டாம், ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இது பண்ணிவிட்டு வாஷ் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். கண்டிஷனர் யூஸ் பண்ண வேண்டாம். மைல்டான ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நார்மல் ஹேரை நல்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.